திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரை காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்றது தொடர்பான புதிய சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சிகள் சொல்லக்கூடிய தகவல் என்ன? இந்த காட்சிகள் வழக்குக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது? செய்தியாளர் இளையராஜா கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். இளையராஜா, இந்த காட்சி எப்போது எடுக்கப்பட்டது? வெள்ளிக்கிழமையா, சனிக்கிழமையா? இந்த காட்சிகளில் நடப்பது என்ன? கண்டிப்பாக அஜித்குமார் அந்த நிக்கிதா என்ற பெண்மணி கார்ல வந்த நகையை திருடியதாக வெள்ளிக்கிழமை புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்புல அந்த அஜித்குமார் அவருடைய நண்பரான ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட காரை கொடுத்து பார்க் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த வழக்குல காவல்துறையினர் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும். அதாவது அஜித்குமாரையும் அருண்குமாரையும் வெள்ளிக்கிழமை ஈவினிங்க அவங்களை கைது செஞ்சுட்டாங்க. அது அவங்க வீட்டுல போயிட்டு அஜித்குமார் வீட்டுல போயிட்டு எல்லா துணிமணி எல்லாம் கலத்து போட்டு நகை இருக்கான்னு பாத்துருக்காங்க. இதனை தொடர்ந்து அந்த எதுவுமே கிடைக்கல. இந்த விரக்தியில தான் அந்த நீங்க ஒரு வாகனத்தை பார்க்கலாம். சனிக்கிழமை அதிகாலையில சரியா 5:38 மணி அந்த டைம்ல அந்த டயத்துல அஜித்குமாரோட தம்பி நவீன்குமாரை வீட்டுல இருந்து விசாரணைக்கு கூட்டு போறாங்க. அந்த காட்சியில அந்த டெம்போல பின்னாடி அந்த அந்த அஜித்குமாரோட தம்பி நவீன்குமாருக்கு ஏற்கனவே அந்த இறந்த அஜித்குமாரும் அருண்குமாரும் அந்த டெம்போக்குள்ளதான் இருக்காங்க. காவல்துறையினர் நீங்க பார்க்கலாம். அந்த ஒருத்தர் புல்லட்ல வருவாரு. அந்த புல்லட்ல வருவார் பாத்தீங்கன்னா அதே இந்த வழக்குல முக்கியமான இருக்கிற பிரபு. அது மட்டும்தான் லுங்கில வருவார் பாத்தீங்கன்னா சங்கரபாண்டியன் என்ற ஒரு கான்ஸ்டபிள். இவங்க யாருமே முறையாக எந்த ஒரு யூனிஃபார்மே போடல. அவங்க வீட்டுல இருக்க என்னென்ன சகஜமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அதிகாலையில இங்க இருந்துதான் முதல்ல விசாரணைக்கு கிளப்பிட்டு போயிருக்காங்க. இந்த காட்சி தந்தி டிவி தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமா இப்ப கிடைச்சிருக்கு. இந்த காட்சியில நீங்க பார்க்கலாம். அதிகாலையில அந்த விசாரணை சூடு பிடிச்சதே என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தான் அந்த விசாரணை சூடு பிடிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விசாரணை சூடு பிடிக்கிறது. இங்க இருந்தா அந்த புளியந்தோப்புக்கு போயிருக்காங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துலதான் இந்த டெம்போல அஜித்குமாருடைய நண்பர்களான பிரவீன்குமார், அருண்குமார், வினோத்குமார் எல்லாத்தையும் இந்த டெம்போல தான் ஒவ்வொரு இடமா பிக்கப் பண்ணிருக்காங்க. சிபிஐ கூட இன்னைக்கு அந்த விசாரணை கண்ண எல்லா இடத்துக்குமே போனாங்க. சுடிப்பா சொல்லணும்னா அந்த டெம்போ நின்ற மாணவர் விடுதி, புளியந்தோப்பு, இந்த எல்லா இடத்துக்குமே போயிருக்காங்க. இதன் மூலம் காவல்துறையினர் அஜித்குமார் மற்றும் தம்பி நவீன்குமார் அனைவரையும் இந்த டெம்போ வாகனத்துல கடத்தி கொண்டு போன அதுக்கு சித்திரவதை செய்வதற்கான முதற்கட்டமே இந்த சிசிடிவி காட்சியில அம்பலமாயிருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சி சிபிஐ விசாரணைக்கு முழுவதும் உதவும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுவது தொடர்பான புதிய சிசிடிவி காட்சி தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. அந்த காட்சியும் தகவல்களையும் பார்த்தோம். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.